யூசுவலாக ஒரு பேஸ் மாடல் வேரியண்ட்னாலே பெருசாக ஃபீச்சர்ஸ் இருக்காதுன்னு நினைப்போம். பட் நம்ம கிட்ட இருக்க இந்த பேஸ் மாடல் வேரியண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம கராஜுக்கு இன்றைக்கி வந்திருக்க கார் மாருதியில் கிராண்ட் விட்டாரா டெல்டா ஹைப்ரிட் வேரியன்ட் தான் நம்ம கிட்ட இருக்குது. டயர்லாம் பார்த்துட்டு என்னடா பேஸ் வேரியன்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. உள்ள அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த காரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா காஸ்24 திருவேர் கார்ல வந்து இந்த கார் அவைலபிளா இருக்கு. இந்த காரோட சேல் டீடைல் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, ரீச் அவுட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ விட்டாரால நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. அது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்ல அடுத்தடுத்து மாருதி வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, ஒரு ஸ்டெப்பாக ஏறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த காரில் உங்களுக்கு ஒரு 3 கட் பண்ண எல்இடி டிஆர்எல் இந்த வண்டியில் வந்திருக்கு. இன்பில்ட்டாகவே உங்களுக்கு இண்டிகேட்டர். ஸோ வெளியிலேயே ஒரு ப்ரீமியமான லுக் இந்த வண்டியில் வந்து இருக்குது. அண்ட் இதோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபஸ்ட்டு இந்த மாருதி காரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா பெயிண்ட் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இப்போ வந்து அப்கிரேடட் வெர்ஷனில் எப்போ டொயோட்டாவோட அவங்க வந்து மிங்கிள் பண்ணாங்களோ அப்போலேருந்து பெயிண்ட் கொண்டு எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய எஸ்யூவி, ஒரு சின்ன ஒரு ஹேட்ச் பேக் மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் எஸ்யூவியாக இந்த வண்டி இருக்குது. நல்ல ஒரு கிளாஸி பிளாக் ஃபினிஷில் ஃப்ரண்ட் கிரில், அதில் ஒரு மாருதி சுசுகின்ற லோகோ, கீழே ஒரு நல்ல ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வண்டி டிசைனிங் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு லைட்ஸ் வந்து இங்கே வருது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்இடி டிஆர்எல் இங்கே வித் இன்பில்ட்டான இண்டிகேட்டர்ஸோட வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து வந்துடுது. ஸோ அடுத்ததான் இந்த வண்டியில் பெருசாக க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கல. ஒரு ஃப்ரண்ட்டில் நல்ல க்ரோம் ட்ரீட்மெண்ட் இந்த கிரில்லை சுற்றி கொடுத்துருக்காங்க. பட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் பெருசாக க்ரோம் ட்ரீட்மெண்ட் இல்லை. பட் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் க்ரோம் ட்ரீட்மெண்ட் போடுறது பெரிய இஷ்யூ இருக்காது. ஒரு நல்ல ஒரு ஓஆர்விஎம் இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்னதான் பார்க்க வீல் கேப்பாக இருந்தாலும் ஒரு சைடு அலாய் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வீல் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக்லாம் போட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு போல்ட்டிலே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வீல் கேப்ஸ் வந்து டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு பெரிய சைஸ் டயர் உங்களுக்கு 215/60R17 இன்ச் ஸ்டீல் ரிம் டயர் வித் உங்களுக்கு வீல் கேப்ஸோட வந்துடும். ஒரு நல்ல ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் மாதிரியான ஃபீல் கொடுக்கும். அப்படியே வண்டியோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சன்வைசர், டோர் சன்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க, வண்டியோடவே வந்துடுது. அண்ட் உங்களுக்கு சைட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் எஸ்யூவி, ஒரு சின்னதாக இல்லாமல் இப்போ நானே ஒரு 6.5 ஃபீட் பர்சனு. பட் அப்படின்னா நானே இந்த வண்டி பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆளாக தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு மாருதியில் ஒரு பெரிய சைஸ் பெஸ்ட் எஸ்யூவி கிராண்ட் விட்டார்னே சொல்லலாம். உங்களுக்கு பேர்லேயே வருது கிராண்ட் விட்டாரா, அந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் முன்னாடி வந்து ப்ரீஸா பார்த்துருப்பீங்க, அதோட அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ ரியரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டட் டிஆர்எல் ஆக்சுவலாக வரல. பட் உங்களுக்கு ஒரு கனெக்டட் டெயில் கேட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நடுவில் இந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆகினாலும் உங்களுக்கு கனெக்டடாக வரல. பட் ஸ்டில் ஒரு நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கனெக்டட் டிஆர்எல்லாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர், ரிவர்ஸ், ஒரு ரிஃப்ளெக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய சைஸ் எஸ்யூவியோட ஒரு ரியர் சைடு மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் வைப்பர்ஸ் வந்து வராது. பட் ஸ்டில் நல்ல ஒரு பெரிய பேட்சிங், கிராண்ட் விட்டாரன்ற பேட்சிங்கில் கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் உங்களுக்கு இதில் எல்லாமே எல்இடியாக வந்துற போது இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஹாலஜன் வருது. ஸோ இதுவும் ஒரு வகையான டாப் எண்ட். என்ன வண்டியில் மிஸ் ஆகிற ஒரே விஷயம், அந்த நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அலாய்ஸ் வந்து வண்டியில் இல்லை. ஸோ உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் போகும்போது உங்களுக்கு அலாய்ஸ் வந்து வரும். பட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அலாய்ஸ் வந்து வராது. அது கூடவே உங்களுக்கு ஒரு கனெக்டடான, இப்போ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம ஸ்பாய்லர்ஸ் வாங்கி போட வேணாம், வண்டியிலே உங்களுக்கு இன்பில்ட்டாக ஸ்பாய்லர்ஸ் வித் அட்டாச்டு ரியர் லைட் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மேலே வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா, சொல்லி ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துருது. இந்த காரோட மேக்கர், அதாவது எப்போ இந்த காரை மேக் பண்ணாங்க, இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் வீடியோட லாஸ்ட் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கார் வந்து அரேனா மாருதி கேட்டகரியில் வராது, உங்களுக்கு நெக்ஸான்ற பேட்சிங்கில் வரும். அதாவது மாருதியோட ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இந்த கிராண்ட் விட்டாரா வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீஸாவில் விட்டாராவில் வந்து உங்களுக்கு அரேனால தான் வந்துருச்சு. ஸோ அது ஒரு ஆவரேஜ் அஃபோர்டபுள் காஸ்ட் செக்மெண்ட்டில் தான் வந்திருக்கும். பட் இது வந்து அஃபோர்டபுள் ப்ளஸ் உங்களுக்கு ப்ரீமியம் ஃபீலை வந்து இந்த நெக்ஸா பேட்சிங்கில் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த வண்டியில் இருக்க இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் இந்த வண்டியில் இருக்க இன்டீரியர் தான். ஸோ யூஸ்வலாக இந்த மாருதி கார்ஸில் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய ஃபீலிங்லாம் இருந்துச்சு. பட் இந்த காருக்குள்ளே உட்காந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ குவாலிட்டியாக இந்த கார் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி டொயோட்டாவோட அவங்க டைப் பண்ணியிருக்கனால ஒரு டொயோட்டாவோட குவாலிட்டி இந்த கிராண்ட் விட்டாராவில் வந்திருக்கு. அது ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவர் சீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த டெல்டா வேரியண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு இன்பில்ட்டாகவே ஸ்டேரிங்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன், அண்ட் இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இந்த வண்டியில் வந்திருக்கு. ஸோ ஒரு மிட் வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல், யூஸ்வலாக டாப் வேரியண்ட் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். பட் இந்த வண்டியில் மிட் வேரியண்ட்லேயே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்திருக்கு. ஒரு ப்ரீமியமான ஸ்டேரிங்,
ஸ்டேரிங் மட்டும் இல்லை, உள்ள நிறைய ப்ரீமியமாக இருக்குது. அதில் யூனிக்காக ஒரு டிசைன் சொல்லணும்னா இந்த ஒரு டிசைனாக சொல்லலாம். ஒரு 3D எஃபெக்ட், ஒரு 3D கூட இல்லை, ஒரு 8D எஃபெக்டில் இந்த டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டியூவல் கலர் ஆப்ஷன் கொடுக்குறதுக்காக இந்த இடம் மட்டும் ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கே நல்ல ஃபீலாக இருக்குது. பவர் விண்டோஸ் வந்துருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் மட்டும் ஆட்டோ வந்துடும். ஒரு சுவிட்சில் உங்களுக்கு மேலே போயிடும், ஒரு சுவிட்சில் உங்களுக்கு கீழே வந்துடும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லெதர் ஃபினிஷ்ன்ற மாதிரி இருக்கும். பட் லெதர் ஃபினிஷ்லாம் கிடையாது. பட் ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ். இங்கே ஒரு சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு க்ளவ் பாக்ஸ், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உள்ள வைக்கலாம் ஸ்பீக்கர்ஸோட. இந்த டோர் வந்து வந்துடுது. அண்ட் அங்கேயும் உங்களுக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனிங்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சில்வர் ட்ரீட்மெண்ட்டிங் அண்ட் இந்த லெதர் ஃபினிஷிங்கோட, டான் கலர் லெதர் ஃபினிஷிங்கோட காரோட டேஷ்போர்ட்லயே அந்த ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர் டிசைன்ல முக்கியமா பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டிசைன், ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய டச் ஸ்கிரீனோட இந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்துருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ஏசி வென்ஸ், ஒரு டியூவல் ஏசி வென்ஸ் ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு அசார் லேம்பை ஒரு காக்பிட், அதாவது இந்த ஜெட்ல ஃபிளைட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு காக்பிட் டிசைனிங்ல கொடுக்கறதுக்காக ஸ்விட்சஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு காக்பிட் டிசைனிங்ல இந்த ஃப்ரண்ட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் டிசைனிங் இந்த கார்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஷ்போர்ட் டிசைனிங். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சில்வர் ட்ரீட்மெண்ட்டோட உங்களுக்கு ஒரு கனெக்டடான சில்வர் ட்ரீட்மெண்ட். யூஸ்வலாக நீங்கள் இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அதே டிசைனிங்கில் இந்த கிராண்ட் வெட்டாராக இருக்கணுன்ற ஒரு ஃபோக்கஸோட இந்த டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்பில் இந்த சில்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு நடுவில் கன்சோல் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே காக்பிட் டிசைனிங் வந்துடுது. ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டு. அண்ட் இந்த பட்டன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு காக்பிட் டிசைனிங்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக அதை கண்டினியூ பண்ணும்போது இந்த டேஷ்போர்ட் டிசைன், ஸோ ஒரு டியூவல் கலர் டேஷ்போர்ட் டிசைன், டேன் கலர் ஆப்ஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதோட இந்த சில்வர் கலர் ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட்டும் வருது. ஒரு டியூவல் கலர் ஆப்ஷன் வண்டியோட இன்டீரியர் டிசைனிங்கில் ஒரு 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 நல்ல ஒரு டிசைனிங்னே சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வெளியில் எப்படி நல்லா இருக்குதோ, வண்டி கொஞ்சம் கிராண்டாக இருக்குதோ, அதே மாதிரி உள்ளே நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து இந்த காரில் டெஃபினட்டாக இருக்கும். இந்த டிரைவர் சீட் ஒரு நார்மல் லெவலில் இருந்துச்சுன்னா என்னால் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃப்ரீயாக உட்கார முடியும். பட் 6.5 ஃபீட் பர்சனால எனக்கு அண்டத்தை சப்போர்ட் வந்து அவ்வளோவா இல்லை. பட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் வந்து கிடைக்குது. பின்னாடி ஒரு நல்ல ஹெட்ரெஸ்ட் வந்து கிடச்சிச்சு. அண்ட் நடுவில் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் 3 பேராக போனீங்கன்னா இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2 பேராக தான் போகிறோன்னா இன்னும் ஒரு கம்ஃபர்டபுள் ஆட் பண்ணுறாங்க வண்டியில். 2 வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்னே சொல்லலாம். அண்ட் டோர் க்ளோஸ் பண்ணோன்னே இங்கே ஒரு சாஃப்ட் டச் கொடுத்துருக்கனால சீட்டிங் பொசிஷன் ரியரில் நல்ல கம்ஃபர்டபுள். ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை வந்து இந்த அண்டர்த்தை சப்போர்ட் தான். அதுவும் 6.5 ஃபீட் பர்சன் தான். 5'5" இல்லை 5'6" அந்த மாதிரி ஹைட்டில் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து நல்லாவே கம்ஃபர்ட்டு, ஒரு கிராண்டான கம்ஃபர்ட்டில் ஒரு ஹை ரேஸ்ட் வண்டியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக ரியர் சீட்டில் கொடுக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயம் இந்த காரை பற்றி சொல்லணும்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட். இது ஒரு டெல்டா ஹைப்ரிட் வேரியன்ட். உங்களுக்கு ஒரு மிட் வேரியன்ட்ல வரும். இந்த மிட் வேரியன்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ், பேசிக்கா தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து இந்த வண்டியில உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன், மோட் சேஞ்ச் பண்றது, அண்ட் சாங்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது உங்களுக்கு சாங்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்றதும், சாங்ஸ் பேக்வர்ட் வரதும், சாங்ஸ் சேஞ்ச் பண்றது, மியூட் பண்றது ஆப்ஷன். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு கால் அட்டன் பண்றது, கால் கட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாருதி கிராண்ட் விட்டாரால உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட் ஆப்ஷன் வந்தது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்பிளேல உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட் ஆப்ஷனோட வந்துடும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் ஆட்டோ கார்ப்ளே இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதில் யூஸ் பண்ணியே வாய்ஸ் கமாண்ட் ஆப்ஷனில் என்ன மாதிரி நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகும். அதை தாண்டி இந்த டிஸ்பிளேல நிறைய உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கார் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட். இனிமேல் சாவி போடுறது அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நார்மல் ரிமோட் கீயோட வந்துடுது. ஜஸ்ட் உள்ளே வச்சுட்டு ஒரு பட்டன் அழுத்தி எடுத்தீங்கனாலே கார் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். அது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் அடுத்ததா இந்த கார் வந்து ஒரு மேனுவல் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ள ஆப்ஷன். சென்டர் ஆம்ரெஸ்ட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான, கோ பேசஞ்சருக்கும் சரி டிரைவருக்கும் சரி நல்ல கம்ஃபர்டபுளா 2 பேரும் சேர்த்து இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உள்ள அப்போ எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்றது நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட். அண்ட் உங்களுக்கு அது ஆப்வியஸா அது ஃபார்வர்ட் பேக்வர்ட் வருது. சென்டர் ஆர்ம்ஸ்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துறாங்க. அண்ட் இங்க ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் 2 வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கார் கீ வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்க ஏசி கண்ட்ரோல்ஸ், ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இந்த வண்டியில இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு மிட் வேரியன்ட்னால நீங்க மேனுவல்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இந்த வேரியன்ட்ல வந்துடும். அண்ட் நடுவில் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு அசாட் லேம்ப். முன்னாடி சொன்னல அது ஒரு காக்பிட் டிசைனிங்கான ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்றனால
ஒரு நல்ல ஒரு டிசைனிங்ல இந்த ஹசார்ட் லேம்ப்ஸ் வந்து மிடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய க்ளோ பாக்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்துடும். பின்னாடி இருக்கும் கூலிங் கம்மியாக இருக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா பின்னாடியே உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏசி வென்ட்ஸ். பட் நான் அது டியூலாக வரும்னு நினச்சேன். டியூலாக கட் பண்ணியிருக்காங்க தவிர உங்களுக்கு அதை ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. பட் அவங்களே ஒரே வென்ட்டில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் ஏரை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரியரில். ஸோ நியர்லேயும் நல்ல ஒரு கூலிங் ஆப்ஷன் கிடைக்கும். அதில் உங்களுக்கு காற்று மட்டும் அடிக்க நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏசியும் பின்னாடி வரும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு நடு சென்டர் ஆர்ம் ரெஸ்ட் 3 பேர் உட்கார்றதுனால உங்களுக்கு 3 ஹெட்ரெஸ்ட் வந்து வந்துருது. ஸோ மிடில் பர்சன் ஒரு ஆள் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஹெட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கும். பில்லரில் தான் பொசிஷன் பண்ணிப்பாங்க. பட் இந்த வண்டியில் வந்து ரியரில் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து இழுத்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரே சீட் பெல்ட்டாக போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், இவ்வளோ ஒரு ஃபீச்சர்ஸ், இவ்வளோ ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட நல்ல டிசைனிங்கோட இந்த கிராண்ட் விட்டாரா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா திருவேற்காடு கார்ஸ் 24ல இந்த கார் இப்போ அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒரு 16,000 கிலோமீட்டர் டிரைவன் ஆன கார். 2023, ஜஸ்ட் ஒரு 2 வருஷம் தான் இருக்குது. 2023 மேக். இந்த காரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கார்ஸ் 24 திருவேற்காடுல வந்து இந்த கார் அவைலபிளா இருக்கு. இந்த காரோட சேல் டீடைல் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, ரீச் அவுட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்டு கார், நியூ கார், ஆட்டோமொபைல் ரிவ்யூ, கம்பேரிசன், பைக் கம்பேரிசன், இந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா, வச்சுக்கோங்க.